So the software design, there are some steps in software design. First designல என்ன பண்ணுவோம், டிசைன் யாரோ வர்றாங்க, கார்த்தி வந்துரு, கார்த்தி ஜாயிண்ட். ஓகே ஓகே. எத்தனை, தேன்மொழி, துரை, கார்த்தி, யோகேஸ்வரன். ஓகே. ஸோ just screen visible? Yes, sir. Okay. So in software design, again we recollect what is the software design input is SRS. நம்மளோட அதாவது ஆன்சைட்டுக்கு போயிட்டு ஃபீல்டு நீங்க எங்க ப்ராஜெக்ட் பண்ணணுமோ உங்க ப்ராஜெக்ட் டீமோட அனலிஸ்ட் டீம் வந்து தே வில் கோ டு ஆன்சைட். யாருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க சாஃப்ட்வேர் செய்றீங்கன்னா கோ டு ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல், அண்ட் அனலைஸ் தி ப்ராப்ளம் அண்ட் ஸ்டடி தி ஃபீசிபிலிட்டி, கேதர் தி இன்ஃபர்மேஷன். அந்த கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை யூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தென் வாட் யூ ஆர் டூயிங், யூ ப்ரிப்பேரிங் அன் எஸ்ஆர்எஸ். திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கஸ்டமரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி there is several forms to gather the information. After gathering information, you record it, you make it as a document called a software requirement specification, that is called SRS. So SRS தான் நம்ம டிசைனுக்கு இன்புட்டா தரோம். ஓகே, SRS தான் டிசைனுக்கு இன்புட்டா தரோம். ஸோ அந்த SRS எடுத்துட்டு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ யுவர் டீம், உங்க டிசைன் டீம்னு இருக்கும். ஸோ இப்போ எப்படி பிரிச்சிருக்கோம், யுவர் டீம் வில் பி அனலிஸ்ட் தனி, சாஃப்ட்வேர் தேர்ட் யூனிட் நம்ம பார்த்த, தேர்ட் யூனிட் என்ன பார்த்தோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் சோ அண்ட் சோன். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஷெட்யூல் பண்ணுவாங்க, காஸ்டிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வாட் டிசைன் டீம் வில் டூ, ஸோ தி டிசைன் டீம் வில் அனலைஸ் யுவர் ப்ராப்ளம், தென் தே வில் ட்ரா எ டிஎஃப்டி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ வாட் இஸ் டிஎஃப்டி? டேட்டா ஃப்ளோ டயக்ராம். கிளியர் டிஎஃப்டி they will draw, then they will identify the abstract inputs and most abstract outputs. அதாவது இந்த சிஸ்டத்துக்கு அகைன் உங்க ப்ரோக்ராம் தான், இங்க நம்ம சிஸ்டமே என்ன, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் தான். ஸோ இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹெல்த் கேர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க சிஸ்டம் செய்ய போறீங்கன்னா அவங்களோட இன்புட்ஸ் என்ன, அப்டிராக்ட் இன்புட் என்ன, எந்தெந்த விதமா எல்லாம் இன்புட் தர்றாங்க, ஸோ உங்களோட ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன, இதுதான். தென் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் லெவல் ஃபேக்டரிங். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல், நான் will explain what is factoring. So on the factoring of input output transform modules, then improve your structure. So these are the steps in software design. First DFT என்ன, software design first step start with the data flow. To capture what is data flow, it will capture the flow of data in the proposed system. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற சிஸ்டத்துடைய ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை கிளியரா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாட் ஆர் தி கண்டென்ட் இன் தி டிஎஃப்டி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தி என்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்னா யாரெல்லாம் என்டிட்டி, டாக்டர், டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, பெட், நர்ஸு, அவங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ். ஸோ இது எல்லாமே யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தி என்டிட்டிஸ். ஸோ கேப்சர் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா இன் தி ப்ரொபோஸ் சிஸ்டம். தென் டிஎஃப்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெப்ரசன்டேஷன். என்ன பண்ணுது, இட் ப்ரொவைட்ஸ் தி ஹை லெவல் வியூ ஆஃப் அ சிஸ்டம். ஹை லெவல்னால என்ன, ரஃப் டிசைன். ரெண்டு டிசைன் சொன்னோம், ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன். ஹை லெவல் டிசைனால இட் இஸ் அ ரஃப் டிசைன். லோ லெவல் டிசைன் அப்படின்னா டீடைல், அதுக்குள்ள பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்றோம். தென் இட் எம்பசைஸ் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா த்ரூ தி சிஸ்டம் அண்ட் இட் இக்னோர்ஸ் தி ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ். வாட் இஸ் ப்ரொசீஜர்? டிஎஃப்டியில் என்ன இருக்குன்னா, என்னென்ன சிஸ்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, அந்த என்னென்ன ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு என்ன இன்புட் வருது, அந்த ப்ராசஸ் முடிச்சோன்னா என்ன ரிப்போர்ட் நீ ப்ரொடியூஸ் பண்ற அல்லது அவுட்புட் என்ன ப்ரொடியூஸ் பண்ற, தென் ஃப்ளோ ஆஃப் டேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, செகண்ட் ப்ராசஸ் என்ன, தேர்ட் ப்ராசஸ் என்ன, ஃபைனல் ப்ராசஸ் என்ன, அண்ட் ஃபைனலி வேர் யூ ஆர் எண்டிங், இவங்களோட ஃபைனல் என்டிட்டி என்ன. ஸோ டிஎஃப்டில ரெண்டு முக்கியம், சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சோர்ஸ் நீ சொல்லணும், மென்ஷன் பண்ணணும், அண்ட் எண்ட நீ வந்து மென்ஷன் பண்ணணும். தென் தி ப்ரொபோஸ் ஹியர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிஎஃப்டி யூஸ்ட் இன் தி ரிக்வயர்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையாப்பா, ஏற்கனவே நம்ம டிஎஃப்டி பத்தி பார்த்திருக்கோம், எதுல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, ரிக்வயர்மெண்ட்ல, புரியுதா? ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட். இது வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு டிஎஃப்டி, அது ஓவரால் சிஸ்டம், தென் இன்டெப்தா இருக்கும். ரிக்வயர்மெண்ட்ல இருக்கிறது வந்து ஓவரால் ஃப்ளோ, அதாவது யூசர் கிட்ட கேட்கிற டேட்டாவை வச்சு நீ போடுற டிஎஃப்டி ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்ல. நம்ம ஏற்கனவே டிஎஃப்டி அங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, செகண்ட் யூனிட்ல. ஸோ அதே டிஎஃப்டி இங்க இது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட். ஸோ drawing a DFT again இதே ரூல் தான், start with identifying the input and outputs. So இந்த input outputங்கிறது என்ன, we called so called it is entities, source and destination. Source is a input, destination is a output. Then work your way, உங்களோட ஓன் டிராயிங் தான், input to the output, vice versa.
இஃப் ஸ்ட்ரக் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? தென் நெவர் ட்ரை டு ஷோ கண்ட்ரோல் லாஜிக். இங்க நீ பிசினஸ் லாஜிக் இங்க சொல்லவே வேணாம். டிஎஃப்டில லாஜிக்கே அங்க வர வேணாம். ஜஸ்ட் ஃப்ளோ ஆஃப் டேட்டா, வாட் ஆர் தி சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், இன்புட் அண்ட் அவுட்புட், தென் நேம் தி ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸோட ஃப்ளோ என்ன, இந்த ப்ராசஸ் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டு, அந்த ப்ராசஸ்க்கு இன்புட் எங்க இருந்து வருது, எந்த டேபிள்ல இருந்து இன்புட் எடுக்கிற, இல்ல இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு எந்த டேபிளுக்கு இன்புட் தர போற அப்படிங்கிறத சொல்றதுதான் இங்க. ஸோ இதை பாருங்க டீட்டெயில்டா. தென் ஸ்டெப் 2, தி இஸ் அ ஜெனரலி சிஸ்டம் பெர்ஃபார்ம் பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இட் கேனாட் பி பெர்ஃபார்ம்ட் இன்புட் டைரக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு சூட்டபிள் ஃபார்ம். சிமிலர்லி அவுட்புட் டு தி ப்ரொடியூஸ்ட் பை த மெயின் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ பாருங்க, இது இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபைல் அப்படின்னு நீங்க ஒன்று போட்டுருக்கீங்கன்னா, அதுக்கு ஆக்சுவலா ஃப்ளோ எப்படி இருக்கணும்? இன்புட் எடுக்கிற, கெட் அ லிஸ்ட், ஷார்ட் தி லிஸ்ட், தென் திஸ் இஸ் வாட் யுவர் ஒர்க், பிசினஸ் லாஜிக், கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். அது எப்படி லாஜிக் என்னங்கிறது இங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, ஜஸ்ட் மென்ஷன் இட், தென் பிரிண்ட் தி கவுண்ட். ஓகேவா? அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஏடிஎம், யூஆர் மேக்கிங் ஒன் ஏடிஎம் சிஸ்டம். இப்போ பேங்க்ல இதா மேனுவலா இருக்கிறத ஏடிஎம் மாத்திர, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கெட் டாலர் அமௌண்ட், அமௌண்ட், டெபிட் அக்கௌண்ட். டெபிட் அக்கௌண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பரை வாங்கும். ஏடிஎம்ல என்ன பண்ணும்? கெட் தி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கோடு, பாஸ்வேர்டு. அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கோடை வேலிடேட் பண்ணும். இன்னுதானா, நீ கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானா அப்படிங்கிறது. அதுக்கு எங்க எடுத்துக்கும்? சிஸ்டம் டேட்டா பேஸ்ல இருந்து இன்புட் எடுத்து வேலிடேட் பண்ணி, யுவர் அக்கௌண்ட் நம்பர், யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னா இட் வில் ரிட்ரீவ் தி அக்கௌண்ட் ரெக்கார்ட். அது எங்க இருந்து எடுத்துக்கும்? அக்கௌண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துக்கும். தென் அமௌண்ட் ரெக்கார்டை இங்க டெபிட் கொடுக்கும். இங்க என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணி எல்லாம் அமௌண்ட் கேட்கும். என்டர் யுவர், நீங்க ஏடிஎம்ல போனோம்னா என்ன பண்ணுவீங்க? கார்டை ஸ்வாப் பண்ணுவீங்க. அது என்ன கேக்குது? இது ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு போனோடனே இட் வில் ஆஸ்க் பேசிக் சம் கொஸ்டின்ஸ் இல்லையா? இது எல்லாமே என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், என்டர் யுவர் பாஸ்வேர்ட், தென் இட் வில் வெரிஃபை வித் டேட்டா பேஸ். தென் நீ அமௌண்ட்டை கொடுப்ப, டெபிட் தி அமௌண்ட். டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அப்டேட் பண்ணணும் இல்லையா? அப்டேட் பண்ணலன்னா எகைன் பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸை மாத்தணும் இல்லையா? ஸோ நியூ அக்கௌண்ட்ல போயிட்டு அப்டேட் யுவர் அக்கௌண்ட், தென் டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். ஸோ திஸ் இஸ் வாட் தி டிஎஃப்டி ஃபார் அ சிம்பிள் ஏடிஎம். இது புரியுதா பாருங்க? எஸ் சார். ஒரே நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. மோனப்பிரியா வந்திருக்காரு பாருங்க. இது இது கிளியர்? ஜஸ்ட் கெட் டாலர், இல்ல இது யூஎஸ் டாலர், நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமௌண்ட் இதுல கேட்கும். புரியுதா? ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் 2 ஃபார் டிஎஃப்டி. ஸோ இதுல என்ன பண்ணணும்னா ஃபேக்டரிங் அப்படிங்கிறது. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் சார்ட். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டிஎஃப்டி, இப்போ ஏடிஎம்க்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு மாடியூலா நீங்க எடுத்துட்டு இதுல மெயின் மாடியூல் என்ன, ஸோ ஈச் அப்ஸ்ட்ராக்ட் ஒவ்வொரு மாடியூலுக்கு இன்புட் டேட்டா என்ன, ஸோ அதனோட சப்பார்டினேட் என்ன, புரியுதா? ஸோ இந்த மாடியூல்ஸ் வந்து நெக்ஸ்ட்டுக்கு மெயினுக்கு எங்க நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மூவ் ஆகுது, ஸோ அந்த மாடியூலோட அப்ஸ்ட்ராக்ட் அவுட்புட் என்ன, யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி அவுட்புட் மாடியூல். அப்புறம் ஈச் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்பெசிஃபை தி சப்பார்டினேட், இந்த மாடியூல் இருந்து நெக்ஸ்ட் மாடியூலுக்கு என்ன மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு எப்படி நீங்க பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ மெயின்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கெட் ஷார்ட்டட் வேர்ட் லிஸ்ட். ஓகேவா? தென் என்ன பண்ணும்? கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், தென் யூ வில் ப்ரொடியூஸ் அன் அவுட்புட். இதுவே ஏடிஎம்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கெட் தி அக்கௌண்ட் நம்பர், அது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் கெட் தி டாலர் அமௌண்ட் அல்லது ருபீஸ்ல. தென் என்ன பண்ணும்? இங்க என்ன பண்ணும்? ரிட்ரீவ் தி அக்கௌண்ட் ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ், நீங்க இப்போ எஸ்பிஐல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, நீங்க எஸ்பிஐ ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம், இல்ல மற்ற ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணும்? உன்னோட அக்கௌண்ட் கரெக்டான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிட்ரீவ் தி அக்கௌண்ட் ரெக்கார்ட், தென் டெபிட் தி. ஸோ இஃப் இட் இஸ் வேலிட், நீ கொடுத்த பாஸ்வேர்டு உன்னோட அக்கௌண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு வேலிட் அப்படின்னா இட் வில் டெபிட் தி அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணும். தென் டெபிட் பண்ணி உனக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகி உனக்கு மட்டும் அமௌண்ட் வந்துடக்கூடாது. தென் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு அப்டேட் தி அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறியோ அதை கரண்ட் அமௌண்ட் வந்து கரண்ட் பேலன்ஸ் வந்து மைனஸ் பண்ணும். தென் யுவர் ரெக்கார்ட் வில் பி டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்டரிங். ஃபேக்டரைஸ் பண்ணி இதுக்கு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா நீ இப்போ கோட் எழுதணும். தட்ஸ் வாட் தே ஃபேக்டரிங் இன்புட் மாடியூல்ஸ். தென் யூ ஹாவ் டு ரைட் அ கோட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷார்ட்டர் லிஸ்ட் பண்ண பார்த்தோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணும்? கெட்ட வேர்ட் லிஸ்ட் என்ன பண்ணும்? ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் வாங்கணும், தென் ஆட் வேர்ட் டு லிஸ்ட், தென் இட் வில் ஷார்ட் அவுட். இப்போ ஏடிஎம்க்கு எடுத்துக்கோங்க, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட், ஒரு நிமிஷம்,
ஏடிஎம் சொல்லாம விட்டோம், அந்த வேர்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் 1ல கவுண்ட் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வேர்டை இன்புட்டா எடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு சேம் வேர்ட் as ப்ரீவியஸா வந்திருந்ததுன்னா ஃபிளாக் ஒன்று வச்சுக்கணும். ஃபிளாக் வந்து இனிஷியலா 0 இருக்கும். ஸோ சேம் வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், 1. அது அகைன் ரிப்பீட் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் தி கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலி 0, தென் இன்க்ரிமெண்ட் தி கவுண்ட் அன்டில் ரிப்பீட் வேர்டு வரைக்கும். ஸோ ஃபைனலா என்ன பண்ணும், நீ ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் வேர்டை சர்ச் பண்ண எவ்வளவு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு இன்புட் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஃபிளாக் எவ்வளவு வாட்டி நீ கவுண்ட் ஆயிருக்கோ ஃபைனலி வரும்போது இந்த பர்டிகுலர் வேர்டு இந்த சென்டென்ஸ்ல 5 டைம்ஸ் வந்திருக்கு இல்ல 6 டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிடலாம். ஸோ இதை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் டிசைன். ஸோ திஸ் இஸ் வாட் steps in. இப்போ லேட்டா வந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க, ஒன் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டெப்ஸ் இன் சாஃப்ட்வேர் டிசைன். ஃபர்ஸ்ட் draw the DFT system, identify the input and output, abstract output, nothing. அகைன் இதே கான்செப்ட் தான். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை கண்டுபிடி, ப்ராசஸை நேம் பண்ணு, ப்ராசஸ்க்கு ஆர்டர் பண்ணு, எது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், எது செகண்ட் ப்ராசஸ், எது தேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு. தென் ஃபைனலி டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அல்டிமேட்லி யுவர் அவுட். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் in steps in software. இந்த பிபிடி நான் உங்களுக்கு இல்ல வேற யாரும் வெயிட் பண்றாங்களாப்பா? எல்லாரும் வந்துட்டாங்களா? 8 பேர் வந்துட்டாங்க. ஸோ நவ் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீ அடுத்தது வந்து இதுக்கு போகலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து ஜென்ரல் டிசைன் பார்த்தோம். ஸோ சாஃப்ட்வேர்லயே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு இன்ட்ரோ பார்த்துட்டு தென் வில் கம் ஃபார் தியரி. So now what is function oriented design? Students, coming to the next topic in the subject software engineering was function oriented design. So actually audio concepts in designing process. One is a function oriented, Yes, and another is the object oriented and user interface design. So these are all the different types of designing concepts. Now let us see what is a function oriented design. So the main thing, the function, it is a function oriented design, means it is mainly focused on the function. The designing process is focusing on the functions. Okay, so the designing here focuses on functions. So again, these functions are divided into sub-functions. Again, the sub-functions like that. So it mainly emphasizes on, so actually what is a function here? What the function will do? It mainly emphasizes on what the system does, what the system is going to be do. Okay, what the system does. So that tells about the function. A function is nothing but it emphasizes on what the system does. Okay, so actually we call the function oriented design is nothing but it is, we call it as a verb. Why we call it as a verb? Just listen, it's an important topic. Focuses on action. It tells about the action. So what the system does means it is explaining about the action that is going to be performed on the concept. So whatever the coding is there, that coding will be included in a function. So that function is explaining about what the system is does, means it is doing the action. A function is going to do some action with the help of the code. So that's why we call it as function oriented design is a concept of verb. Now let me explain. A function oriented design, so here I am writing FOD, function oriented design. The system is comprised of many smaller sub-functions, many smaller subsystems
known as functions. Known as functions means here the system is divided, the whole system, into smaller functions. Suppose a program was there, so this program is divided into subprograms. Subprograms means the sub functions. So one function, again the function is divided into sub functions, again that will be divided into sub functions. So these functions are capable of performing significant task in the system. This sub function will do one single task, this will do one single task, and this will be do one single task. So these functions are capable of performing significant task in the system. And also these functions, that is the function modules, another name for this also is module. The another name for function is as a module. So these function modules can share information among themselves by means of information passing and using information available globally. So let me show you in the diagram. So here some shared memory was there. Shared memory. So this shared memory is represented in globally. This memory is available globally, so that any function in any program can access that global data. So that's why we call it as a shared memory. The global data is represented as a shared memory. And this is one function, F1, F2, F3, F4, F5. So like this. So these are all the sub functions, a function or a sub function. So let us say this is a function, again this is a sub function to that, and like this. So these all the functions are sharing some data. So the sharing informations among themselves. This is sharing information among themselves. So these two are sharing information among themselves, and these are sharing information among themselves by means of information passing and using information available globally. So this is a function oriented design, how the functions are designing in the system. So taking one function, again that function is divided, the whole system is divided into smaller functions. Okay, so this function oriented design works well where the system state does not matter and programmer functions works on input rather than a state. Means we are giving some input to the function, then the function module is going to perform some action. So let me take one example for this function oriented design, how the functions are implemented if we take any software program. So let us take the ATM machine. ATM machine here I have taken. So this ATM machine, the functions here in ATM machines are, what are the functions that are present in ATM machine? So if you went to ATM machine, what you will do? You will withdraw. So this is one function, or you can deposit, or you can transfer. So these are the functions that you can perform in ATM machine. So what exactly the function will do? The function is focuses emphasis on what the system does. So here what the system is doing, what the system does is operation, the function consisting of. So here what that ATM machine function is doing, the action that is doing is withdraw, deposit and transfer. Okay, and here these are the, and here we will write a series of code. So this series of code will perform some action. So suppose let us take this is a function. Again this function will divide it into sub functions. A system, a complete system, that complete whole system is divided into small functions. So the ATM machine is a complete system. That ATM machine system is divided into functions, a small programs, we call it as a functions. Again these functions are divided into sub functions. So to withdraw money, what we have to do, it consists of actually this consists of some piece of code. So in that again it will be divided into sub functions, like we have to do insert, pin number, amount to withdraw, verification, print, everything will be done here.
So to withdraw money, a PIN verification has to be done first. PIN verification. So this is one function. Okay, so after PIN verifications, we have to enter the amount that we have to be withdraw. That is the insert function. Okay, again after that we have to enter the PIN number, whatever we are, that PIN number, and the amount that has to be withdrawn, and like finally it has to print the copy. So these are all the sub functions that are present in the main function withdraw. So again for the deposit also, the PIN verification is internal sub function, and the amount that you're going to be deposited and the print, and for the transfer also you are having the sub functions. So this is how this function oriented is going to be designed. It's taking the main function, main system. Main system is divided into functions. Again, these functions are divided into sub functions. Okay, so like that. So the function oriented design follows the first thing. Let me write the point. The function oriented design follows SDLC method, Software Development Lifecycle Methodology. It is following Software Development Lifecycle methodology. And the key focus on this function oriented design is on functions. So it is mainly suitable for well-defined projects. This function-oriented design is mainly suitable for well-defined projects with stable user requirements, and the high level of risk is there in FOD, the function-oriented design, and the reusability is low in FOD. So for function-oriented design, designs can be represented mathematically or graphically by using, let me write that point. For a function-oriented design can be represented mathematically or graphically by using some techniques. So by using some concept, we can represent the function oriented design in mathematically or in graphically. So what are those points that by using data flow diagrams, okay, by using data dictionary, next structure charts, and pseudocode. So for designing the function oriented design, these function oriented designs can be represented mathematically or graphically by using these techniques. So the data flow diagram is nothing but a process on map programs of a system. Okay, it process map program of system. Data flow diagrams, in out, how the process is going to, one function is inserting in another function, so in out, like that. So this can be represented mathematically or graphically. Next, data dictionary. So data dictionary contains all the data items that we want to use in the system. The data dictionary consists of list of different data items used in system. And what about the structured charts? Structured charts depicts modular design of a program. It depicts the modular design of a program. And what about the pseudocode? So pseudocode depicts the logic of program. Okay. So this is about the functional oriented design concept. Thank you.
Hey everyone, welcome to my channel. This is the drone programming with the Python course. Here we are going to learn the basics of a drone, including the components and how the drone flies. Then we will look at the installations and the basic movements along with image capture. From there, we will create exciting projects including surveillance drone, face tracking, and line following drone. If you are a beginner, don't worry, this course is for you, and we will focus on the implementation part so that you can get the most practical experience out of this. And even though we will be using a specific drone for this course, 80% of the material covered in this course can be used with any drone. If you would like to view more of such content, then don't forget to like and subscribe. So let's get started. The term drone means a continuous low humming sound. Now, this might not be the best way to represent these unmanned aerial vehicles, but still it's the most commonly used term. Drones have gained a lot of popularity over the past few years as the technology has advanced and the motors have become cheaper. This has allowed the drones to be used in much more commercial sectors such as photography, filmmaking, surveillance, and even delivery systems. In spite this, drones have a long way ahead. So learning how to program a drone to perform different tasks is becoming an increasingly popular skill. Drones come in different shapes and sizes. A popular term you might have heard for a drone is quadcopter. This refers to a drone with 4 propellers or motors. Similarly, a hexacopter has 6 propellers and a octocopter has 8 propellers. So let's have a look at the main components of a drone. A drone will consist of frame, motors, propellers, electric motor controller, power distribution board, a flight controller, battery, receiver or Bluetooth, a camera. Hi students, coming Then to the from next Mudinka, topic in the where subject are software engineering was function hello? oriented design. So actually there are main Yes, three sir. concepts in designing Partீங்களா process. One ஃபுல்லா? is the function oriented and another is the பார்த்தோங்க சார். object oriented Okay. and So user face. It what is done is because let me explain. To many smaller sub functions into smaller but it's functions. nothing but Suppose non-object a oriented is program called function oriented functions. design. Okay. So this So sub program function we will divide into sub function programs. more so that any function in any program, say this is a function, again this is a sub function to that and like that. So shape not matter. So these are the functions that you can perform in ATM machine. Same So அந்த what previous exactly the ATM exam function will கேட்டிருந்தீங்கன்னா do? withdraw The தனியா function is deposit தனியா focuses transfer இதெல்லாம் emphasis on பார்த்துட்டீங்க இல்லையா? what the system does. So here what the Yes, sir. system is பார்த்தாச்சுங்க doing சார். again So now will be we'll done. see what is object oriented. So இது வந்து என்னன்னா without objects. நான்-object oriented programming. So இப்போ நீங்க 50 இயர்ஸா பாத்தீங்கன்னா everything is an object oriented programming. நீங்க C++ல இருந்து எடுத்துக்கோங்க. C++, Java, .NET, ஜாவா இப்போ வந்திருக்க பைத்தான் எல்லாமே இப்போதைக்கு லாஸ்ட் 50 to 60 years, more than 60 years, everything is an object oriented based because of the beautiful concept of object oriented. Another encapsulation, reusability, polymorphism. That's the three concept. That's why every software is comes with the working with the object oriented. So now what is object oriented?
What is object oriented? Welcome to this lecture. In the last few lectures, and so on. Now we will look at a design process. Information that they are here and the Lerman's approach process that process. So here the design process that we look at is to a large extent based on the Lerman's approach, but of course if we look at any other design process, there are only minor variations, but it is largely the same thing. And in our approach we also use features. Here we have the requirement specification available to us. So O is called object oriented analysis. Requirement specification document, we develop an initial model which we called as the analysis model, and then we refine this to obtain the design model. OOA, then design model, OD, object oriented analysis, then it will called it is a object oriented design. Good amount of code is also automatically generated, and then during the implementation we need to fill up some of the missing code. If we diagrammatically show our approach at the very overall overview of the approach is that. So what is OOA? It is a specification input. So what is specification here? SRS. What SRS we prepared, that is a specification we given as an input. So OOA, object oriented analysis, is the definition of the problem. Then on the particular domain, healthcare, hospital, insurance, அப்படி அந்த domain model use பண்ணி use cases எழுதிட்டு after OA will be converted into OOD, object oriented design and object oriented programming. So here were the construction of the program. Then the design in the convert பண்ணீங்கன்னா you will get a program. That is what OOA, object oriented design. Stage, call it as an object oriented analysis, and here based on the requirement specification we analyze the requirements and develop an analysis model, and this analysis model results in a domain model and use case model. So the outcome of the analysis here are two diagrams. One is the use case model and the other is the domain model, and then we use these two diagrams to carry out the design process and also the programming object oriented design, and some code is also generated during the design process. Here we construct the solution. In the analysis problem we analyze the problem and model the problem. This is not really design because we do not generate the code from here directly, this is the analysis model, but the design model takes into consideration the specific implementation that we need and the design that needs to be performed for that. So it is a refinement of the analysis model, and here some code is also generated, and based on the design we can complete the program. Let us be clear, how is the object oriented analysis different from object oriented design? We have already discussed in some form in the previous slide discussion, but now let us be clear, how is object oriented analysis different from object oriented design? In the analysis we only elaborate the requirements, we model the requirements and we elaborate, we create detailed models of the requirement, and
the analysis model can be implemented for in any situation. So, it is a very general purpose one and it is not specific to any implementation. On the other hand, in the design step, we take the analysis model and look at our constraints that we have for the solution and then we create the design model. As we proceed, this point will become clear that initially we develop the analysis model. This is a very general purpose model of the problem, and then depending on the specific constraints we have, we create the design model by refining the analysis model. So what is the difference Design model between by analysis refining and design? So analysis, it's a elaborate the full requirement and independent of any specific implementation. அதாவது அனாலிசிஸ்ல என்ன இருக்கும்னா காமனா இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கோட இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அங்க சொல்ல மாட்டோம். பட் டிசைன்ல என்ன இருக்கணும்னா ஃபுல் ரிஃபைன்மெண்ட், இந்த அனாலிசிஸ்ல என்ன இருக்கோ அதை ஃபுல்லா ரிஃபைன் பண்ணி ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அங்க இருக்கு. புரியுதா? இப்ப டிஸ்கவுண்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ டிஸ்கவுண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அனாலிசிஸ்ல இருக்கணும். அந்த என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட், என்ன பர்சன்டேஜ் ஃபார் இண்டிவிஜுவல், என்ன பர்சன்டேஜ் ஃபார் காலேஜ், என்ன பர்சன்டேஜ் ஃபார் யூனிவர்சிட்டி அப்படிங்கறத வந்து டிசைன்ல வந்து எலாபரேட்டா கொடுத்திருப்பாங்க. தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். the analysis model. ஸோ இப்ப ரெண்டா In பெரிய our design, OOAல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஸ்ஆர்எஸ். ஃப்ரம் எஸ்ஆர்எஸ்ல இருந்து யூஸ் கேஸ் டயக்ராம், டொமைன் மாடல் அண்ட் ஆல்சோ யூசர் இன்டர்ஃபேஸ் இஷ்யூ, ஜியூஐ ப்ரோட்டோடைப் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவோம். தென் டொமைன் ஒரு மாடல் வரைக்கும் கொண்டு வருவோம். ஸோ இது ஃபுல்லா OOA. டிசைன் என்ன எடுத்துக்குன்னா இன்ட்ராக்ஷன் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், இது எல்லாமே இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த இப்போ ஓஐடி படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் படிச்சுட்டு இருக்கீங்களா கண்ணுங்களா? எஸ் சார். அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அந்த இன்ட்ராக்ஷன் டிசைன், கிளாஸ் டயக்ராம் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன்ல வந்து இந்த கிளாஸ் டயக்ராம் தான் இங்க கோடா மாறும். அதாவது ஃபங்க்ஷன்ல வந்து ப்ரோக்ராம் சப்பா பிரிச்சிடுறோம். அங்க ஊப்ஸ்கே வேலை இல்லை. அதான் நம்ம இருப்பீங்க ரெண்டு டைப், ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன்? அதுல OA தனி, OOD தனி. அனாலிசிஸ் அண்ட் டிசைன். அனாலிசிஸ்ல எதோட நிக்குது பாருங்க, எஸ்ஆர்எஸ் இன்புட்டை எடுத்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் இஷ்யூஸ் அண்ட் GUI ப்ரோட்டோடைப் மாடல் தே வில் கிரியேட். ஃப்ரம் இன்டர்ஃபேஸ் இஷ்யூ அண்ட் GUIல இருந்து யூ கிரியேட் அ யூஸ் கேஸ் டயக்ராம் அண்ட் டொமைன் மாடல். கிளாஸ் டயக்ராம், இன்ட்ராக்ஷன் டயக்ராம், இட்ஸ் கம் அண்டர் டிசைன். ஏன்னா இதுல பிசினஸ் லாஜிக் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இந்த OOD அப்படிங்கிறது என்னன்னா, யூ ஹேவ் டு அப்ளை பிசினஸ் லாஜிக். தென் ஒன்ஸ் நீ கிளாஸ் டயக்ராம் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் டயக்ராம் அப்படியே கோடுக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் தி டிசைன் ப்ராசஸ். design process. இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது, ஏன்னா இவர் ஐஐடி ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்லோவா எடுப்பாரு. இந்த வீடியோவை 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு டைம் பாருங்க. நான் அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன நான் சொல்லிட்டு போயிடுறேன். Develop sequence diagram and the interaction. ஆல்ரெடி ஓஓடி நீங்க But பார்த்தா then வாட் we இஸ் have a glossary கிளாஸ் that டயக்ராம், is வாட் இஸ் elaborate. இன்ட்ராக்ஷன் டயக்ராம், அதான் And during those terms in the கான்செப்ட். glossary. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் development டிசைன்ல OOA அண்ட் road, OOD. we can So now you see also domain model relationship. our design process in this way, that initially we So develop that is the nothing use but case conceptual model, class diagram is which domain. is, the Functional requirement functional எல்லாம் use requirement. caseல இருக்கும். Then Then the interaction SRS diagramல வந்து document, domain and we behavior create the இருக்கும். use case model Then out some of it. அந்த define terms எல்லாம் வந்து glossaryல கொடுத்திருப்பாங்க. And from that They will explain. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லா படிங்க. அந்த நீங்க எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்ரெடி 3.5 minutes எடுத்திருக்கோம். இப்போ அந்த இந்த டிசைனும் டெஸ்டிங்கும் நான் எடுத்துறேன். the class and we represent using this symbol. அந்த இன்டராக்ஷன் டயக்ராம், அந்த டிசைன், அந்த அதர் டயக்ராம் எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுல போட்டுருக்காங்க. Corresponding controller object. So what is the boundary use case? We draw one actor. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். பிளேயர் என்ன, ஆக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம். கொஞ்சம் அப்படி சிலபஸையும் பார்த்துடலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அண்ட் டீடைல்டு டிசைன் அண்ட் ஐடிடி ரெக்கமெண்டேஷன்ஸ்.
This is actually standards. Design fundamental. நந்தினி மேம் கிளாஸ் கேட்குறாங்க. நந்தினி மேம் போர்ஷன் முடியலையா? அவங்க சிலபஸ் இருக்கா இன்னும்? எஸ் நந்தினி சார் மேம் இருக்குங்க சார். அவங்க டெஸ்ட் எப்போ? அவங்களோடது ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சுங்க சார். இன்னைக்கு class கேட்குறாங்க. ஒருவேளை சாட்டர்டேங்கிறதுனாலயோ? சரி சரி. ஸோ இந்த ஸ்க்ரீன் விசிபிள் கண்ணு? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ எந்த ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இன்புட் எஸ்ஆர்எஸ், ஆர்கிடெக்சரல் டிசைன், பிசிக்கல் டிசைன், தென் டீடைல் டிசைன். ஸோ இந்த டீடைல் டிசைன்ல தான் யூ ஆர் கிவிங் அன் அல்காரிதம். ஸோ டீடைல் டிசைனோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் எல்லாமே எழுதுறது அங்கே தான். அதாவது உங்களோட ரூல்ஸ், பிசினஸ் லாஜிக் அப்படிங்கிறது உங்களோட கோடிங். ஸோ வாட் இஸ் டீடைல் டிசைன் பாருங்க. ஸோ டீடைல் டிசைன் இஸ் நத்திங் பட் detailed design concentrates on the specification of algorithms and data structures of each module. ஒவ்வொரு மாடியூலினுடைய specification of algorithm and data structure of each module, and here only the actual interface description and data store of the module will be described, and what are the packages are using in a system. So this is what detailed design. So this is an important for detailed design. So detailed design is nothing, is a concentrate on exact specification of an algorithm, data structures of each module, and user interface என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் என்னென்ன டேட்டா ஸ்டோர். இங்க டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? டேபிள்ஸ். டிசைன்ல என்னென்ன டேபிள் யூஸ் பண்ணணும், டேபிள் நேம், கஸ்டமர் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் எடுத்துக்கோங்க, காலேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள், சிலபஸ், ஆஃபீஸ் டீடைல்ஸ், அந்த மாதிரி என்னென்ன டேட்டா ஸ்டோர்ஸ் ஆஃப் ஈச் மாடியூல். ஒவ்வொரு மாடியூல்லையும் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு, என்னென்ன பேக்கேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, சப் பேக்கேஜஸ் அப்படிங்கிறத நம்ம அங்க டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த நோட்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த நோட்ஸோட இதுதான் நான் உங்களுக்கு பிபிடியா கொடுத்தது. இப்போ 4th யூனிட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்ச அந்த 2 வாட் இஸ் பாட்டம் அப், டாப் டவுன் டிசைன், இந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்க மொபைல்ல வச்சு பெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா 3 புக் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தா ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன், வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அந்த ஏடிஎம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இல்லை அந்த வேர்ட் கவுண்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அந்த டிசைனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சுட்டீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். டிஎஃப்டி எப்படி ட்ரா பண்றது, ஏடிஎம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏடிஎம்க்கு வச்சுக்கோங்க. அந்த மெயின் ஒர்க்கை எப்படி நம்ம சப் ஒர்க்கா பிரிக்கிறோம்,
So what is detailed design? அதான் நம்ம சொன்னோம், specification of the procedures, data structures and interface between அதான் detailed design. So detailed design is a closer implementation. So what is detailed design? So almost நீ implementationக்கு வந்துட்ட. So detailed designல உங்களுக்கு லாஜிக் எல்லாமே இருக்கும். மேபி என்னன்னீங்கன்னா அந்த டீடைல் டிசைனை அப்படியே நீங்க கோடிங் கன்வெர்ட் பண்ணா முடிஞ்சு. புரியுதா? ஸோ அது பாத்தீங்கன்னா டீடைல் டிசைன்ல யூ வில் கிளியர், உங்களோட லாஜிக் எல்லாமே அதுல போட்டிருப்பீங்க, இஃப் கண்டிஷனோட இருக்கும். மேபி அதாவது வந்து டீடைல் டிசைன் வந்து பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கு இருக்காது. அந்த டீடைல் டிசைன் நீங்க எந்த லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான் எதுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் அன் இம்பார்ட்டன்ட். இது பாருங்க. ஸோ டீடைல் டிசைன் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் க்ளோசர் டு இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது என்ன பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் தி ஸ்பெசிஃபை இம்ப்ளிமெண்டேஷன் டிசிஷன் சச் அஸ் ப்ரொசீஜரல் டீடைல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்ஃபேசஸ், பேக்கேஜஸ், ஸோ எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இதுல தெர் இஸ் லாட் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள். எதுக்கு? டீடைல் டிசைன்ல there is lot of tools available to describe. என்னன்னு பாருங்க. ஸோ அல்காரிதம், சூடோ கோடு, PDL, H4 algorithm, there is lot thing. ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ சார்ட்ஸ், இது எல்லாமே so on in detail design. ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச்க்கு அவன் சொல்லியிருப்பான் டிசைன் வெரிஃபிகேஷன், ரிவ்யூ எப்படி, இன்ஸ்பெக்ஷன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த நோட்ஸ் பாருங்க. ஸோ டீடைல் டிசைன் இஸ் திங் பட் இட்ஸ் க்ளோசர் டு இம்ப்ளிமெண்டேஷன். இட் இஸ் தி ஃபைனல் பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டம். அந்த ஜஸ்ட் மாடல் எக்ஸாமுக்கு ஒரு, ஏன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்குமே இதே மாதிரி தான் வீட்ல இருந்தா எழுத போறீங்க. ஸோ அதனால இந்த மெட்டீரியல் பாருங்க. தென் மாடல் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அகைன் எல்லாத்துக்குமே இன்னொரு டைம் நான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரிஃபைன் பண்றேன். ஏன்னா நீங்க மாடல் சும்மா வேஸ்ட் எழுத வேணாம் அப்படிங்கிற. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். நான் கிரண் குமார், செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசுறேன் சார். சொல்லுப்பா, சொல்லு, என்ன சீக்கிரம் சொல்லு. சார், நேற்று காமராஜர் ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் அனுப்பியிருந்தீங்க. ஆமா. நேம் இருந்தது. ஆமா. பட் என் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் மிஸ்டேக்கா இருக்கு சார். சரி, குரூப்ல போடு. நான் கிளாஸ்ல இருக்கேன், குரூப்ல போடு. ஓகே சார். டீடைல் டிசைன் பத்தி இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல இருக்கு வாட் இஸ் டீடைல் டிசைன் அப்படின்னு. இந்த நோட்ஸ் இருக்கிறது போதும். டீடைல் டிசைன் then some IEEE recommended practices. அதாவது டிசைனுக்கு some standards இருக்கு. So what are these some standards அப்படிங்கிறது தான். Some IEEE design standards. Dear girls, in this video we are going to discuss what are the IEEE recommended practice for software design description. We are currently discussing module 3, as all of you know. In module 3 we discuss software design. All these topics we have already covered: the definition, different types of software design, and what is the objective and the importance of design phase. We have also seen what is the importance of modularity, why we do the modularity. Discuss what is talk about. So this is an important IEEE recommended practice for software practice design. For software design description, as mentioned by Rakesh Agarwal. Sorry, as mentioned by KK Agarwal's Software Engineering 3rd edition textbook. நமக்கு அதான் textbook. Now, this IEEE recommended practice, why we are discussing the IEEE recommended practice for software design description is that we have seen different software designs, different levels, all those things we discussed, right? The design notations used in function-oriented design, etc. Now, the important factor here is the software design document, SDD. Software design document is the one which is the output of the design phase. Software design document is the output of the design phase. If so, what is the
recommended content of the software design document is to be observed. That is why we are discussing this particular topic. So the topic deals with what is the scope of this description, or let me put it this way, what is the scope of this IEEE recommended practice, what are the references, what are the different definitions used here, what is the purpose of the software design document, what are the design description information content, what is the design description organization as mentioned by this IEEE standard. Now, if you take the scope of this particular standard, ഞാൻ റെക്കോർഡ് ചെയ്യുന്നുണ്ട്. And this is the one which is used customer as once refers some of the recommended practices available in IEEE standard 830 and IEEE standard 610.1. This is released in 1990 for software engineering term and specification. This particular is used in this particular. So for example, standard, நீங்க IEEE சாஃப்ட்வேர் டிசைன்ல standard. எடுத்துட்டீங்கன்னா, so நீங்க just இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுப்பா. There is IEEE standard. What is IEEE, anyone? What is IEEE? Expansion for IEEE? IEEE. What is the expansion for? Institute of Electrical and Electronics Engineers. Okay, so there is a professional association of electronic engineering and electrical engineering with the corporate office in New York City, and it is operation center in New Jersey. Okay, well, it is formed in a committee. So this committee will define how to do it. அதாவது என்னன்னா, this pronoun is IEEE அப்படின்னு சொல்லுவோம். So இதனோட இஸ் அசோசியேஷன். ஸோ இதனோட ஒர்க் என்ன அப்படின்னா, வாட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெக்னிக்கல் ப்ரொஃபஷன் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க யூ ஹேவ் டு இது பண்ணணும். ஸோ அதுல நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. IEEE 802, IEEE நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, புரியுதா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வி வாண்ட் டு ஒர்க். ஸோ என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாம் சேமா இருக்கணும், எல்லாருமே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும். இப்ப டிராபிக் ரூல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, லைசன்சிங் அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு இல்லையா, LLR எடுக்கணும், இவ்வளவு மாசம் இந்த ஏஜ் ஆயிருக்கணும், அந்த மாதிரி ரூல். ஸோ இந்த டிசைனுக்கு ஒரு ரூல் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கிளியர்? புரியுதா என்னன்னு? One is called Can as it design clear? entity, design sir. view, entity attributes, software design. ஸோ ஒரு டிசைன் description. என்டிட்டினா என்ன இருக்கணும்? வாட் இஸ் த டெஃபினிஷன்? And software வியூனா design என்ன? description is also அந்த called as attributesனா என்ன? software design document. The design entity is nothing but an element, or it can be a component. It can also be called as a distinct. This is what you call as a design. It can be as a repeat, specific and functional distinct. A login component or then the subset of login component can be called as the design view. Say for example, the user interface can be called as a design view, or the database that you are going to use for the login component can also be called as the design view. How the database and the login interface is connected, that can also be called as a design view. And if for the login component, if you have some specific attributes to be specified, that can be called as entity attributes. Then you have software design description. This is a representation of the system created to facilitate analysis, planning, implementation and decision அதாவது making. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் எடுத்துட்டீங்கன்னா, அந்த என்டிட்டி எப்படி இருக்கணும், வியூல என்ன இருக்கணும், அட்ரிபியூட்ஸ்ல என்ன இருக்கணும், தென் டிசைன் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கணும் அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் உங்களோட சாஃப்ட்வேரை நீங்க டிசைனை நீங்க கிரியேட் பண்ணணும். And this design analyzing the or rectified, we mainly use as you called as decision making can be done using the software design description. And so the scope of the IEEE standard we have seen, that gives you a representation of a software system and it acts as a medium for communication.
So what is SSD? It is a representation of a software system, and it is used for medium of communicating between the design information. Between the coding, this particular separately specified, and this component is structurally and functionally it is independent. Then you have the design view. Design view is nothing but a subset of design entity attribute information that is specifically suited to the needs of a software project activity. And another one is entity attributes. Entity attribute is whatever design entity you are going to specify, and for that entity if you have properties and characteristics that can also be specified, and this one generally provides a statement of fact about the entity. Then you have the design description. This is simply a So representation IEEE of the standards software la system the created, naluku there is a which will definition: be design entity, facilitating the design view, analysis, entity planning, attributes, and implementation, and description. decision making. Then the next one is called as purpose of an SDD, purpose of your software design description. So what is the purpose of software design description? Now the SDD will generally shows how the software system will be structured to satisfy the requirements identified in the SRS. And it is basically the translation of requirements into a description of the software structure, software components, interfaces, and the database design, data necessary for the implementation phase, etc. Therefore, your software design description becomes the blueprint for the implementation activity. So whatever you have specified in the software requirement specification, this is again, I think you girls remember SRS is the output of your requirement analysis phase, and this output specifies all the requirements specified by the customer, So and SRS is all the these input of requirements software will be design. now Atha avanga thiruppi solraanga. transformed into a design in the, or you call it phase here. Then you have the design description information content. So when So you have SSD this என்னென்னலாம் design இருக்கும்னா description introduction, design information entities, design content, entry attributes. Okay. dependencies, So what is interface there? type defined The in the attribute ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. and design entity attributes. Apart from that, the attributes and the associated information items are defined in the following subsections also: identification, type, purpose, function, ஏன்பா? subordinates, dependencies, சரிங்க, நம்ம interfaces, வெள்ளிங்கிரிட்டு ஒருத்தர் resources, வந்திருக்காருங்க, processing, குழப்பத்துக்காரரு. and ஆ ஆ ஆ data. கிருஷ்ணா காலேஜ் டியூட்டி பார்த்தா வருது, உங்களுக்கு Then தெரியுங்களாமா? you have அப்படியா? the சரி சரி நம்ம design வீட்டுக்கு வர சொல்லு, description 41க்கு வர சொல்லு. organization. சரிங்க சார், வர வர சொல்லு, சொல்லுங்க. வர சொல்லு. Any design description, your SDD must follow this particular format. So in any SDD, you must have the introduction, the purpose, scope, definitions and So what is it? acronyms. SDD, The no? purpose, One second. Oh, sorry. scope, definitions and acronyms. So any design description, your SDD must follow this particular format. So In SDD ki any there is a rule. SDD, you must have the introduction, the purpose, scope, definitions and acronyms. Then the second part will be references, and the third one will be the decomposition description, like what are the different modules available and the module name and its description should be given. Then at the same time, the process decomposition can also be given. The data decomposition can also be specified. So in chapter 1 you will have the introduction, and in chapter 2 you will have the references. Chapter 3 deals with decomposition components, and chapter 4 will specify the dependency descriptions, how one module is dependent on another module, நீங்க இது ஒரு how 5 மார்க் one கொஸ்டின் ஆர் 8 மார்க் process கொஸ்டினுக்கு depends ப்ரிப்பேர் on பண்ண போதும்பா. another ஏன்னா நம்ம process, and சிலபஸ்ல how எண்டில் தான் data கொடுத்துருக்காங்க. depends on another ஏன்னா இது data. ஒரு Those திருப்பி பார்த்தீங்கன்னா இது dependencies ஒரு can be specified. இது மாதிரி ஆயிடும், Then you will சாப்டர் have மாதிரி. all the interfaces be specified. The decomposed system, composed modules and processes will be specified here. So this is So what it's we like call a one as book மாதிரி. IEEE அதாவது standard for
இது இம்பார்ட்டன்ட். Now, when you take this IEEE standard, அதாவது IEEE ஸ்டாண்டர்ட்ல 4 the டிசைன் வியூல என்னென்ன recommended இருக்கணும், ஸ்கோப்ல என்னென்ன organization, இருக்கணும், any என்ட்ரி recommended அட்ரிபியூட்ல இருக்கணும், எக்ஸாம்பிள் organization of the டெஸ்கிரிப்ஷன். software development, sorry, software design description into separate design views to facilitate information access and assimilation is given in this particular table. I repeat, a recommended organization of STD into separate design view to facilitate information access and assimilation is given in this particular table. So for the decomposition description, what is the scope? Partitioning the system into design entities, and the entity attribute will be identification, type, purpose, function, subordinates, and example is given here. A hierarchical decomposition diagram or any natural language can also be used. And in the same way, for dependency description, the description of relationship among the entities may be கண்ணு இந்த specified, வீடியோ பார்த்துட்டு and their நீங்க சாப்பிட்றனா identification, சாப்பிட்டு type, இவங்க purpose, dependencies, and what are the ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. references இவங்க used can be specified here. நந்தினி மேம் ஏதோ கிளாஸ் This can எடுத்துருக்காங்க. be திருப்பி நம்ம வந்து ஒரு represented as a 11:15 அப்படி structure பார்க்கலாமா? chart, a 11:30 data flow 11:15 diagram, or transaction diagram. உங்களை ஓகேங்க சார். When you have the interface மேடம் description, அகைன் you கம் can பேக் have list 11:30. of நான் all 1 the மணிக்குள்ள உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஓகே, everything Okay, a sir. designer, developer, tester needs to know to இதை use அப்படியே the ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. design entities that make up the system, and specify the identification function நான் உட்கார்னா interfaces, வந்துட்டேனா etc. ஒரே நிமிஷம் தான். And you can use parameter tables or interface files for representing the interface.